இந்த பயோகெமிஸ்ட்ரி பிட் செக்ஷன் வந்து ஒரு வெரி ஷார்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஓகே, ஸோ இந்த வீடியோவோட டைட்டிலே நான் இப்படிதான் கொடுக்கணும்னு நினைச்சேன். காமன்லி கன்ஃபியூஸ்ட் டேர்ம்ஸ் டியூரிங் எம்பிபிஎஸ் எக்ஸாம்ஸ், அதுவும் ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் பயோகெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ்ல. ஓகே, இந்த 4 டேர்ம்ஸ் பாருங்க. குளுக்கோனியோஜெனிசிஸ், கிளைகோஜெனிசிஸ், கிளைகோஜீனோலைசிஸ், கிளைகோலைசிஸ். இதுல என்ன, எல்லாமே எனக்கு ஈஸியா தானே இருக்கு, எல்லாமே கேள்விப்பட்ட டேர்ம்ஸ் தானே, இதெல்லாம் நான் சூப்பரா எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா, இந்த எக்ஸாம்ஸ்னா நான் சொல்றது மெயினா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த 4 கொஸ்டின்ல யூசுவலி எஸ்ஐ கொஸ்டின் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேக்குறாங்க. ஓகேவா, இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி. அது என்ன ஆகுதுன்னா, ஒரு பயங்கரமான அட்ரினலின் ரஷ். அதுல you tend to just skip certain things and you just go very fast and write the wrong pathway and very confidently walk out bindas அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த பர்டிகுலர் இது நடக்க கூடாது, ப்ராப்ளம் உங்களுக்கு நடக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த ஷார்ட் வீடியோ. ஓகேவா, so whenever you're reading a question, essay question in particular in a university exam, be careful in reading each and every letter of the question. okay, ஏன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் பாருங்க. காமனா ஜெனிசிஸ்னு இருக்கு. டக்குன்னு ஜெனிசிஸ்னு பார்த்தோன்னே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூசுவலி ஒரு டெண்டன்சி டு ரைட் தி குளுக்கோனியோஜெனிசிஸ் பாத்வே. அது ஏன்னே தெரியல. ஓகே, கிளைகோஜெனிசிஸ் கேட்டு ஒரு தடவை குளுக்கோனியோஜெனிசிஸ் எழுதுன மினிமம் ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் will do this mistake and sit and cry at the end of the exams. சோ அது இனிமே நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட் கிளிப். சோ குளுக்கோனியோஜெனிசிஸ், குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படின்னா ஜெனிசிஸ்னா சிந்தசிஸ்னு தெரியும். சோ நியோ அப்படின்னா நியூ அப்படின்னு தெரியும். குளுக்கோ, so glucose, synthesis of new glucose from non-carbohydrate precursors. okay, so இதுதான் இதோட keyword, non-carbohydrate precursors. நியோ அப்படிங்கிற வேர்டு இருந்தா நியூ குளுக்கோஸ் எங்க இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னா it is from non-carbohydrate sources. so usually பைருவேட்ல இருந்து நம்ம குளுக்கோஸ் கொண்டு போற ஸ்டெப்ஸ் இருக்கும். இல்லனா இதுக்கு பதிலா நம்ம லாக்டேட்ல இருந்து இருக்கலாம், இல்ல குளுக்கோஜெனிக் அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து இருக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி எந்த சோர்ஸ்ல இருந்து வேணாலும் நம்ம குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ற பாத்வேயா இருக்கலாம். அதான் நியோஜெனிசிஸ். நியூ அப்படிங்கிற வேர்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு பாத்வே எழுதணும். கிளைகோஜெனிசிஸ், இதுல நியோங்கிற வேர்டு இல்ல. சோ ஜெனிசிஸ்னா சிந்தசிஸ். இங்க கிளைகோஜென் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கிளைகோஜெனோட சிந்தசிஸ். சோ அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கிளைகோஜென் மெட்டபாலிசம். சோ அந்த வீடியோல நீங்க கிளைகோஜெனிசிஸ் பாத்வே பாத்துக்கலாம். கிளைகோஜெனிசிஸ்னா நீங்க ஆரம்பிக்க வேண்டியது குளுக்கோஸ்ல இருந்து, முடிக்க வேண்டியது கிளைகோஜென். ஓகே, சோ அதுதான் இந்த பாத்வே. இப்போ இந்த 2 பாத்வேல காமனான வேர்ட்ஸ் பாருங்க. லைசிஸ், லைசிஸ் பார்த்த உடனே டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிராதீங்க. சோ இந்த வேர்டு பாருங்க, கிளைகோஜீனோலைசிஸ், கிளைகோஜென் லைசிஸ். ஓகே, கிளைகோஜென் லைசிஸ் அப்படின்னா கிளைகோஜென்ல ஆரம்பிச்சு நீங்க குளுக்கோஸ்ல வந்து முடிக்கணும் அப்படிங்கிற பாத்வே. அகைன் இது நம்ம கிளைகோஜென் மெட்டபாலிசம் வீடியோல இருக்கு. சோ அந்த பாத்வே நீங்க டீடைலா அதுல பாத்துக்கலாம். இது வந்து கிளைகோலைசிஸ். சோ இங்க ஜென் இல்ல, ஜென் இருந்ததுன்னா கிளைகோஜென் போடும், ஜென் இல்ல. சோ இங்க என்னன்னா குளுக்கோஸ்ல ஸ்டார்ட் பண்ணி நம்ம பைருவேட்ல முடிக்கணும் in case of aerobic condition or lactateல முடிக்கணும் in case of anaerobic conditions. சோ இனிமே இந்த 4 டேர்ம்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. குளுக்கோனியோஜெனிசிஸ், கிளைகோஜெனிசிஸ், கிளைகோஜீனோலைசிஸ், கிளைகோலைசிஸ்.